ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் எப்படி வீக்லி மெனு பிளான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அந்த மெனு பிளான் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மெனு பிளான் தான் நான் சமைப்பேன். ஸோ நான் சமைக்கிறது ஒரு சில சில இது வந்து ஃபுட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இதில். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைக்கும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ் ஆகுச்சுன்னா மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இது நான் ஃபாலோ பண்ணுறது தான். இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். வீக்லி மெனு பிளான் வாங்க பார்க்க சிம்பிள் ஹெல்த்தி ஃபுட், அவ்வளோதான் தான் இது டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல். கண்டிப்பாக சண்டே ஸ்பெஷலாக நம்ம எல்லாருமே நான்வெஜ் எடுப்போம். ஸோ இது ரேண்டம் சண்டேனா 1 வீக் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா 1 வீக் வந்து நான் வந்து என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் தான் நான்வெஜ்ஜுக்கு. அவ்வளோதான். நான் மேக்ஸிமம் 300-350 தான் வைப்பேன். வந்து ஒரு வீக் வந்து நான் நம்மளுடைய நான்வெஜ் ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷலில் பார்த்திங்கன்னா 1 வீக் வந்து நான் மீன் குழம்பு எடுப்பேன். ஒரு மீன் குழம்பு எடுத்தேன்னா அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இறால் தொக்கு இல்லைனா கடமை தொக்கு, அந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கிப்பேன். ஸோ பட்ஜெட் 300 தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிப்பேன். அடுத்து இது சும்மா அது ரேண்டம் வீக் தான் இது. நெக்ஸ்ட் இன்னொரு வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கில் இந்த மாதிரி இறால் தொக்கு, கடமை தொக்கு இல்லைனா சோறா புட்டு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ் வச்சுப்பேன். ஒரு மீன் குழம்புக்கு ஒரு வாரம் ஒன்று வச்சுப்பேன். இல்லைனா வந்து முட்டை பாயில் பண்ணி வச்சுப்பேன், இல்லைனா ஆம்லேட், இதை மாதிரி. மீன் குழம்புக்கு இதெல்லாம் நான் சைட் டிஷ்ஷாக பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு வீக் நான் பண்ணேன்னா இன்னொரு வீக் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு எடுத்துப்பேன். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. ஒரு வீக் மட்டன் குழம்பு, ஒரு வீக் சிக்கன் குழம்பு. அது சைட் டிஷ் மட்டன் குழம்பு. மட்டன் எடுத்தால் மட்டன் குழம்பு தான் செய்வோம் மோஸ்ட்லி. நான் பிரியாணி செய்ய மாட்டேன். சிக்கன் எடுத்தால் சிக்கன் குழம்பு ப்ளஸ் பிரியாணி ரெண்டுமே செய்வோம். ஸோ அது சைட் டிஷ் வந்து முட்டை இல்லை ரைட்டாக வெங்காயம் ரைட்டாக பண்ணிவிடுவேன். அப்புறம் அடுத்த ஒரு வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நண்டு கிரேவி, தனியாக இறால் மட்டும் ப்ளஸ் நான் இறால் மட்டும் வாங்கி கூட தொக்கு பண்ணுவோம். இறால் மட்டும் கூட வாங்கி தொக்கு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மண்டேனா நான் ஃபுல்லாக நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருக்கோமா, ரசம். ஸோ மண்டே ஜீர்ணிக்கணும் நம்மளுக்கு. அதுக்காக பார்த்திங்கன்னா ரசம், முட்டை ஆம்லேட், அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுப்பேன். சிம்பிளாக செஞ்சுப்பேன் மண்டே மட்டும், அவ்வளோதான். டியூஸ்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீரை பண்ணிவிட்டு இந்த புஜ்ஜி வேறு எனக்கு பேசவே விட மாட்டேங்குது வீடியோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த புஜ்ஜி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. டியூஸ்டே பார்த்திங்கன்னா கீரை ப்ளஸ் அவரைக்காய் பொரியல் இல்லைன்னா ரசம் கூட ஒன்று வச்சுப்பேன். முட்டை அவரைக்காய் பொரியல் இல்லைன்னா முட்டை வறுவல், அது மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த கீரைக்கு வந்து கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவரைக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அவரைக்காவும் செஞ்சுருவேன். இந்த மாதிரி தான் மாற்றி பண்ணிப்பேன். வெனஸ்டே பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு. டியூஸ்டே நைட்டே வந்து வெள்ளை சுண்டல் இல்லைன்னா கருப்பு சுண்டல், ஏதாவது ஒரு சுண்டல் நைட்டே ஊற வச்சுருவேன். காலையில் சுண்டல் குழம்பு வச்சுருவேன். இந்த சுண்டல் குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நான்வெஜ் டேஸ்ட்டே இருக்கும். ஸோ நான் வெனஸ்டே வந்து இந்த சுண்டல் குழம்பு வச்சுப்பேன். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அந்த சுண்டலே நாங்கள் வச்சு சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லைன்னா எதாவது கேட்டாங்கன்னா முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருவோம் அந்த டைமுக்கு, அவ்வளோதான். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு செய்வேன். கண்டிப்பாக இது மாதிரி காரக்குழம்புனா எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் ஃபேவரட். ஸோ நான் காரக்குழம்பு வச்சுடுவேன். காரக்குழம்பு ப்ளஸ் ஏதாவது ஒரு காய், வீட்டில் ஏதாச்சும் கேரட், பீன்ஸ், என்ன காய் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிடுவேன். ஸோ காரக்குழம்புக்கு சூட்டபுளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லாயிருக்கும், கேரட் பீன்ஸ் பொரியல் நல்லாயிருக்கும், இல்லைனா கோஸும் வாங்கிப்பேன். ஸோ 3த்தில் ஏதாவது சம்திங் இருக்கும் தொட்டுக்க. அடுத்தது ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் சாம்பார் ப்ளஸ் உருளைக்கிழங்கு இல்லைனா வாழைக்காய். உருளைக்கிழங்கு இல்லைனா வாழைக்காய் வறுவல் பண்ணிப்பேன். அப்படி கூடவே ஒரு அப்பளம் பொரிச்சுப்பேன். ப்ளஸ் இது மாம்பழ சீசனாக இருக்கிறதுனால ஒரு மாம்பழமும் கட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சிம்பிளான மெனு தான். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே பார்த்திங்கன்னா வத்த குழம்பு, ஏதாச்சும் ஒரு சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், ஏதாச்சும் ஒரு வத்தல் குழம்பு கூட அப்பளம் பொரித்து வச்சுருவேன். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வத்த குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக வந்து சவு கூட்டு, புடலங்காய் கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, இது மாதிரி செய்வேன். ஸோ இது காய் தான் எல்லா மாதமும் எல்லா இதுவும் செய்ய மாட்டேன். சில காய்கறிகளும் வேறுபடுவோம். இந்த சவு கூட்டு வகையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சவு கூட்டு, புடலங்காய் கூட்டு, அந்த மாதிரி கூட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் செய்வேன். வாழைத்தண்டு கூட்டு இதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன். ஒரு நிமிஷம். இந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி போட்டு கருணக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்குனா கூட கருணக்கிழங்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் கூட நான் சைடிஷாக வச்சுப்பேன்.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீக்லி மெனு பிளான்ஸ். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த காய் தான் கன்ஃபார்மாக செய்வான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வாழைக்காய் இருக்கிற இடத்துல உருளைக்கிழங்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி எனக்கு காய்கறிகளாக இருக்கும். இந்த கூட்டு செய்கிற இடத்துல சவு கூட்டும் நான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து நான் செய்கிறது பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டும் செய்வேன். அந்த மாதிரி மாறி மாறி செஞ்சுப்பேன். இந்த சுண்டல் குழம்பு செய்கிறப்போ வந்து கூட நான் அந்த முட்டையை நான் வறுத்து கூட சில டைமில் வச்சுருவேன், சாப்பிடுவாங்க பசங்க. இந்த சுண்டல் குழம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ். ஸோ சுண்டலாக கொடுத்தா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த குழம்பு நான் செஞ்சு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவ்வளோ ருசித்து கண்டிப்பாக என் பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் மெனு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வீக்லி மெனு பிளான் தான் என்னுடைய நான் ஃபாலோ பண்ணுறது இது தான். உங்களுக்கு இதில் ஏதாவது சின்ன ஐடியா கிடச்சிட்டா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் இன்னும் வரும் வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஓகே, எனக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஸோ மச்.